மக்களாட்சி மலர்ந்தன. நம் பாரதம் குடியரசாக மாறிய இந்த பொன்னாளில் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 26ஆம் நாளொன்றுதான் நம் குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளொன்றுதான் நம் தேசம் குடியரசாக மாறியது. குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள்படுகிறது. ஒற்றை நபர் ஆட்சி செய்வது முடியரசு, ஒற்றுமையை மையமாக கொண்டு ஆட்சி செய்வது குடியரசு. அதாவது பெற்ற சுதந்திரத்தை வேற்றுமையால் தொலைத்துவிடக் கூடாது என்பதற்காக நம்மிடையே ஒற்றுமை உணர்வை விதைக்க வந்ததே குடியரசு. இந்தியாவின் விடுதலைக்கு பின் நம் நாட்டிற்கு நிரந்தரமான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை இந்தியாவின் முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் டாக்டர் அம்பேத்கரிடம் ஒப்படைத்தார். டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இந்தியா சட்ட வரைவை உருவாக்கியது. இதை உருவாக்க 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டன. இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள்தான் குடியரசு நாளாகும். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவை அகற்றாது என்ற பாரதியின் வரிகள் கேட்க, சாதிகள் பல கடந்து, மதங்கள் பல கடந்து, மொழிகள் பல கடந்து, நாகரிகம் பல கடந்து, வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடுதான் பட்டொளி வீசும் நம் பாரத தேசம். பட்டொளி வீசும் கொடிமரத்தின் முன் பல வேற்றுமைகள் தெரிவதில்லை. பாரத தேசத்தின் மீதான நேசம் மட்டுமே தெரிகிறது. இந்தியன் என்பது நம் பெருமை. இந்த பெருமையை போற்றிட வந்ததே குடியரசு என்னும் உரிமை. இத்தகைய குடியரசு கொள்கையை போற்றி பின்பற்றுவோம் என்று இந்நாளில் உறுதியெடுப்போம். உலக வரலாறை படிப்பதை விட உலகில் வரலாறை படைப்பதே இனிமை. ஜெய்ஹிந்த்.